ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 42. ச ஏவதம் ஜெகத்தாதா பகவான் தர்மரூப திருக் புஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திரியன்ன சூராதிபிகி. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளாகிய அவர் படைப்பில் ஏற்படுத்திய பின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பவர் என்னும் முறையில் வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். இவ்வாறாக மனிதர்கள், மனிதரற்றவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோருக்கு இடையிலுள்ள எல்லா வகையான பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் அவர் காப்பாற்றுகிறார். பொருளுரை. பரமபுருஷராகிய விஷ்ணு ஜீவராசிகளை மாயையின் வலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் அவதரிக்கிறார். பகவானின் இத்தகைய செயல்கள் மனித சமூகத்திற்கிடையில் நிகழ்வதோடு நின்றுவிடுவதில்லை. அவர் மீன், பன்றி, மரம் மற்றும் இன்னும் பல்வேறு உருவங்களிலும் அவதரிக்கிறார். ஆனால் மனித சமூகத்தில் ஒரு மனிதராக அவர் இருந்தாலும் அவரை பற்றி அறிவில்லாத மூடர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். எனவே பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். முந்தைய பதங்களில் நாம் ஏற்கனவே விளக்கியிருப்பதைப் போல் பகவான் நிச்சயமாக ஜடப்படைப்பின் ஓர் உற்பத்தி அல்ல என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது உன்னத நிலை என்றுமே மாறாததாகும். அவர் அறிவும் ஆனந்தமும் கொண்ட நித்தியரூபம் படைத்தவராவார். அவர் தமது சர்வசக்தி படைத்த விருப்பத்தை அவருடைய வேறுபட்ட சக்திகளால் நிறைவேற்றுகிறார். இதனால் தமது செயல்களின் பிரதிபலன்களால் அவர் ஒருபொழுதும் பாதிப்படைவதில்லை. அவர் செயல் விளைவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவராவார். அவர் இந்த ஜட உலகின் நல்ல தீய எண்ணங்களுக்கு மேற்பட்டவராதலால் இவ்வுலகில் அவர் தோன்றினாலும் அத்தோற்றம் அவரது அந்தரங்க சக்தியால் ஆனதாகும். வட உலகில் மீனோ அல்லது பன்றியோ மனிதனை விட தாழ்ந்ததாக கருதப்படும். ஆனால் ஒரு மீனாகவோ அல்லது பன்றியாகவோ பகவான் தோன்றும் பொழுது அவற்றில் ஒன்றாக அவர் இருப்பதில்லை. தமது அகாரணமான கருணையாலேயே அவர் ஒவ்வொரு சமூகத்திலும் அல்லது உயிரினங்களிலும் தோன்றுகிறார். ஆனால் அவற்றில் ஒருவராக அவரை ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, முக்கியமானது அற்பமானது முதலான பௌதிக கருத்துகள் ஜடசக்தியை சார்ந்தவையாகும். பரமபுருஷர் இவற்றுக்கெல்லாம் மேற்பட்டவராவார். உன்னத இயற்கையை பரம்பாபம் ஜடப்பொருளுடன் ஒருபொழுதும் ஒப்பிட முடியாது. சர்வ வல்லமை படைத்த பகவான் ஆற்றல்கள் எப்பொழுதும் மாறாதவை என்பதையும், பகவான் ஒரு தாழ்ந்த மிருகத்தின் உருவை ஏற்பதால் அவரது ஆற்றல் குறைந்து விடுவதில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பகவான் ஸ்ரீராமருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது மீன் அல்லது பன்றி அவதாரங்களுக்கும் வேறுபாடில்லை. அவர் பரமாத்மாவாக எங்கும் பரந்துள்ளார். ஆனால் பகவானின் அந்த பரம்பாவத்தை அடையாத மூட மனிதனால் பகவானால் மீன் அல்லது மனித உருவை எப்படி ஏற்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவன் தனது சிற்றறிவால் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இது கிணற்று தவளையொன்று பரந்த கடலை கிணற்றுக்கு சமமானதென கருதுவதை போன்றதாகும். கிணற்று தவளையால் பகவானை பற்றி சிந்தித்து பார்க்கவும் முடியாது. இத்தகைய தவளையிடம் கடலின் பெரும் பரப்பை பற்றி அறிவிக்கும் பொழுது அக்கடல் கிணற்றை விட சிறிது பெரியதாக இருக்கக்கூடும் என்று அது நினைக்கிறது. இதனால் பகவானின் உன்னத விஞ்ஞானத்தை பற்றி அறியாத மூடன் ஒருவன் பகவான் விஷ்ணுவால் எப்படி ஜீவராசிகளின் ஒவ்வொரு சமூகத்திற்கிடையிலும் சமமாக தம்மை வெளிப்படுத்த முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா.